திருப்பதியில ஒரு வருஷத்துல மட்டும் 650 டன் முடிய மொட்டை போடுறாங்க. அதோட மொத்த மதிப்பு மட்டும் 200 கோடிக்கும் மேல. அது இல்லாம இந்த கோயிலோட ஒரு வருஷத்தோட வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 3000 கோடி. இது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு நாளைக்கு மட்டும் காணிக்கையா, அதாவது இந்த கோயில காணிக்கையா பக்தர்களால் செலுத்தப்படுற தொகை மட்டும் 3 கோடியா இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் காணிக்கையா மட்டுமே செலுத்தப்படுது. இந்த கோயிலோட மொத்த சொத்து மதிப்பு, அதாவது அசையும் மசையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்து மதிப்பும், நகை, ஆபரணங்கள், அப்புறம் காணிக்கை சேர்த்து கிட்டத்தட்ட இந்த கோயிலோட மொத்த சொத்து மதிப்பு மட்டும் 2.5 லட்சம் கோடி. இதுல வந்து கோயிலோட தங்கம், கட்டிடம், அசையும் அசையா சொத்து, அதுக்கப்புறம் கோயிலை சுத்தி இருக்கிற காடு, நிலம் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இன்னும் இருக்கு. அது இல்லாம இந்த கோயில் முழுக்க முழுக்க டிடிடி அப்படிங்கிறவங்களோட கண்ட்ரோல்ல மட்டுமே இருக்கு. அதாவது அரசாங்கத்தை சாராம ஒரு கோயில் இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய சம்பாதிக்கிற கோயில் இருக்குன்னா இது திருப்பதி மட்டுமே. கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா, பெருமாளுக்கு அணிவிக்கிற ஒரு மாலையோட தங்க நகையோட வெயிட் மட்டும் 12 கிலோக்கும் மேல. அது இல்லாம இந்த கோவிலுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க கிரீடம் கொடுத்திருக்காங்க. அதாவது